உங்களுடைய தேவைகள் என்னவோ அதற்கேற்ற வசனங்களை எடுத்து வைத்துக்கொண்டு, வாக்கு தத்தங்களை எடுத்து வைத்துக்கொண்டு, அதை படிக்கிறது மட்டும் இல்லை, அதை அப்பப்ப கொண்டு வந்து வாய்க்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து அதனால தான் சொல்லியிருக்கு, இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இந்த புஸ்தகம் எதை விட்டு பிரியாது இருப்பதாக? உன் கையை விட்டு பிரியாது இருப்பதான்னு சொல்லலை. நிறைய பேர் கையிலே வச்சுட்டு இருக்கிறாங்க. எங்கே போனாலும் இந்த கையில் எடுத்துக்கிறது. பைபிளும் கையுமா இருப்பாங்க. ஆனால் கையில் தான் இருக்குது, இது வாயில் இல்லை. கையில் இது இருக்குது, வாயில் வேற இருக்குது. கையில் இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. இது எங்கே இருக்கணும்? வாயிலே இருக்க வேண்டும். வாயில் இருக்க வேண்டும். வாயில் முணுமுணுத்துக்கிட்டே இருக்க வேண்டும். இதை கையிலேயே நம்ம 24 மணி நேரம் சுமந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? வேலைக்கு போகும்போது இப்படி போக முடியுமா? என்ன நீ பிரசங்கம் பண்ண வந்தியா இல்லை வேலை செய்ய வந்தியான்னு கேட்பாங்க. இல்லை நீ பிரச்சாரம் பண்ண வந்தியா வேலை செய்ய வந்தியான்னு கேட்பாங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு இப்படி போக முடியாது வேலைக்கு. அது ப்ராக்டிக்கல் இல்லை. ஆனால் என் வாயில் வச்சுக்கிட்டு போக முடியும். என் வாய்க்குள்ள கடவுளுடைய வார்த்தையை வச்சுக்கிட்டே போக முடியும். என் இருதயத்து முழுக்க கடவுளுடைய வார்த்தையால் நிரப்பி வச்சுக்கிட்டு போகணும். யாரும் ஒன்றும் சொல்லவே முடியாது. யாரும் தடுத்து நிறுத்துவேன் முடியாது. நான் முணுமுணுக்கிறத யாரும் தடுத்து நிறுத்துவேன் முடியாது. நான் அவங்கள்ட்ட பேசலையே, அவங்களுக்கு ஒன்றும் சொல்லலையே, நான் சொல்றது யாரும் கேட்க போறது இல்லையே. நான் முணுமுணுக்கிறத யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அப்ப பாருங்க, 24 மணி நேரமும் இதை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு அப்படி ஒரு ரிலிஜியஸ் ஆட்டிடியூட் சிலருக்கு. அது இல்லாம நான் இருப்பதில்லை அப்படின்றதுனால அதை கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, அது இருக்கட்டும். வாயில் இருக்குதா? அது வாயில் இருக்கான்னா இருக்காது. வாயில் இல்லாதனால வாழ்க்கையில ஒன்றும் இல்லை. வாய் வழியாக தான் வாழ்க்கையில் வருது எல்லாம். அப்ப இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு, அதான் யோசுவா 1:8 சொல்லுது. நான் சொல்லலை, தயவு செய்து பைபிளை பாருங்க. அதுக்குதான் பைபிளை கூட எடுத்துட்டு வர சொல்றோம். நீங்க சொல்லக்கூடாது அவர் சொல்றாரு வாயில் இருக்குதான்னு. நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது வாயை விட்டு பிரியாது இருப்பதாக.